அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரல் கற்பகம். சாரல் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். உங்களுக்கு லேடிஸ் ஆஃப்டர் 45 இயர்ஸ்க்கு அப்புறம் நாமே சின்ன சின்ன விஷயங்களாக பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன நெருடல், ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி டே ஃபுல்லாக வீணாக போயிடும். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, அதை தொட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாட்டி வீட்டில் இருந்துட்டு அவங்க சேட்டை பண்ணுவாங்க. அன்றைக்கி ஒரு நாளுடைய ரொட்டீன்லாம் பாதிக்கும். எல்லாமே ஒவ்வொன்றும் தடைப்பட்டுரும். அதனால் உங்களுக்குன்னு இல்லை, இந்த இருக்குது பாருங்கள், இந்த மிஷின் ஏற்கனவே நான் இதை உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு இதிலெல்லாம் கிடைக்கும். இதிலெல்லாம் இந்த சேனல்ஸ்லாம் கிடைக்கிது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் கிடைக்கிது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எஸ்பெஷலாக இந்த மேனோபாஸ் டைத்தில் உள்ளவங்க எல்லோரும் இது செய்கிறது நல்லது. சரிங்களா? பை நேச்சரு தேய்மானம், எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம், கழுத்து தேய்மானம், இதெல்லாம் எல்லாருக்கும் வரக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரி நான் இது ப்ரொமோஷனுக்கு இதுக்கு நான் யூஸ் பண்ணுற பொருள். இதெல்லாம் எனக்கு ஒரு முடக்குவாதம் வியாதி வந்துருச்சு. வேலைக்கு போனேன். அதனால் எனக்கு காமன் டாய்லெட்லேயோ இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால் எனக்கு முடக்குவாதம் வந்துருச்சு. ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அவங்க டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது சுகர் மாதிரி வந்தால் போகாது, குணப்படுத்த முடியாது, நீங்கள் எக்ஸசைஸு சாப்பாடு கண்ட்ரோல் மூலமாக தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் தயவுசெய்து நமக்கு மீறி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அது வேறு விஷயம். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ரொட்டீனாக நான் வீட்டு வேலை எல்லாமே பார்க்குறேன் மேடம், அதுவே ஒரு எக்ஸசைஸ் தானே. எங்கே மேடம் சாயந்தரம் வந்தால் டயர்டாகிடுது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு, படுத்து தூங்க தான் தோணுது, ரெஸ்ட் எடுக்க தான் தோணுது. எதுவுமே வேண்டாங்க. உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க, நிம்மதியாக வச்சுக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் புலம்பாதீங்க. அதுவே பல வியாதிகளை தூண்டக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இந்த மேனோபாஸ் டயத்துலலாம் ரொம்ப இருக்கும். கவனமாக இருந்துக்குங்க. சரியா? காசு பணம் முக்கியம் இல்லைங்க, முக்கியந்தாங்க. அதை சேர்க்கறதுக்கு தான் நம்ம வேலைக்கு போகிறோம். அதை செலவு பண்ணி வெட்டியாக ஆஸ்பத்திரி கொடுத்து செலவு பண்ணுறதுக்குல முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். சரிங்களா? நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.